அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வதிகா சிவானி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். கல்வி செல்வமும் பொருள் செல்வமும். தமிழரசி. கல்வி இன்று அமையாததுதான், ஆனால் பொருள் செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? விவாதம் இப்படியே நீண்டு கொண்டிருந்தது. பள்ளிக்கு வந்துவிட்டனர். இருவரும் தமிழாசிரியரை சந்தித்து இது குறித்து பேசுகிறார்கள். தமிழாசிரியர்: மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு பெற செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக் கூடாது. மலர்விழி: ஐயா, கல்வியின் சிறப்பு புரிகிறது. ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டும் அல்லவா? தமிழாசிரியர்: ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். பொருள் வெற்றி தரும், பெருமை தரும். அவை மட்டுமா, உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் வெல்லுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். பொருள் உறுதியாக தேவை. ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்வி என்பதில் எல்லவும் ஐயமில்லை. தமிழரசி மலர்விழி: உண்மைதான் ஐயா. கல்வியும் பொருளும் நம் வாழ்வு வளம் பெற உதவும் என்பதை புரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.